நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃப்ளட் ஏரியாஸ்ல சென்னையில எந்தெந்த இடம் வாங்கக்கூடாது. சரி, எல்லா வீடியோஸ்லயும் நீங்க இடம் வாங்கக்கூடிய இடமா பார்த்து சொல்றீங்க. அப்ப எதெல்லாம் வாங்கக்கூடாது, எந்த பகுதியில் இருந்தா வாங்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான இந்த வீடியோல எல்லாத்தையுமே சொல்றேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். சரி, இதுல ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய இடம் எது அப்படின்னா ஃப்ளட் ஏரியா இடங்கள் தான். சரி, எதெல்லாம் ஃப்ளட் ஏரியா இடம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கொசஸ்தலை ரிவர், அடையாறு ரிவர், பக்கிங்ஹாம் கேனல் பக்கம் இங்கெல்லாம் கிரவுண்ட் லோ லெவல்ல இருக்கும். அப்படிங்கிறதுனால தண்ணி நிறைய நிற்கும், தேங்கி நிற்கும். அப்படிங்கிறதுனால இங்கெல்லாம் வாங்குறத தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. அது போக மாதவரமா இருக்கட்டும், வேளச்சேரி பக்கமா இருக்கட்டும், பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்டா இருக்கட்டும், ஈக்காட்டு தாங்கல், சைதாப்பேட்டை ரிவர் பேங்க்ஸா இருக்கட்டும், இங்க எல்லாத்துலயுமே மழை வந்ததுன்னா தண்ணி நிக்கக்கூடிய இடங்கள்னு நிறைய இருக்குது. அதை நீங்க கரெக்டா செக் பண்ணி தயவு செஞ்சு இந்த இடங்கள்லாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிட்டு வாங்குங்க. ஏன் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நம்மளோட சேஃப்டிக்காகவும் தான். அது போக ரீசேல் வேல்யூ நமக்கு இல்லாம போயிடும். இப்ப கவர்மெண்ட் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணி தண்ணி எல்லாம் நிக்காம பாத்துக்கிறாங்க. ஆனா பெருமழை வந்தது அப்படின்னா யாருனாலையுமே தவிர்க்க முடியாம நிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லி இன்னமும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இதை ஒரு 3 நாள் 4 நாள் அப்படின்னு நம்ம அவதிப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம இதுல இருந்து ரிலீஃபே ஆக முடியும்.